சித்தர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் குருஜி, நான் நிறைய சித்தர்களை பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் மிகப்பெரிய பெரிய மகரிஷிகளை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. பார்க்கிறேன், மகரிஷி உருவத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவங்களாம் உண்மையிலேயே மகரிஷியான்றது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இல்லையா? எல்லாரையுமே நம்ம இது பண்ண முடியாது இல்லையா? சித்தர்கள் அவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதில் நான் அடுத்தது பேசும்போது நான் சொல்கிறேன், சித்தர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களுடைய உருவத்திற்கும் சொல்லுங்கள், அவர்களுடைய பிஹேவியர், அவர்களுடைய சக்தி, இதுக்கும் என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அதாவது சித்தர் அப்படின்னாலே, இப்போ நீங்கள் நடிகராக இருக்கிறீங்க, அப்போது உங்களால் நடிக்கிற அளவுக்கு எனக்கு நடிக்க தெரியாது. ஒரு டயலாக்ஸ் எழுதி கொடுத்தா அப்படியே அதை உள்வாங்கி அப்படியே ரீப்ரசன்ட் பண்ணிவிடுவீங்க இம்மீடியட்டாக. இல்லை, அது மட்டும் இல்லை, நான் மேட்ரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன், அது வேறு விஷயம். நாமெல்லாம் மேட்ரோட தான் பேசுவோம், மேட்ரு இல்லாமல் பேச மாட்டோம் ஆச்சுங்களா? ஆகினால அந்த நடிப்புத்துறையை அவர் சித்துப்படுத்தி வச்சுருக்கார். எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு காட்சிகள் கொடுத்தாலும் திடீர்னு அழுவுனா டக்குன்னு அந்த அழுவுற நிலைக்கு போயிடணும். ஆக சிரிக்கக்கூடிய ஒரு நிலை காட்சி வந்துச்சுன்னா சிரிக்கக்கூடிய நிலைக்கு போயிடும். இப்படி நடிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நாம் பண்ணுறோமோ அதை நமக்கு பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதை எல்லாராலையும் பண்ண முடியுமா? அவர் செய்கிறவன் நம்மளால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை சித்து பண்ணி வச்சுருக்கார், அந்த நடிப்பை சித்து பண்ணி வச்சுருக்கார். அதுபோல் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மனிதர்கள் சில சித்திகள் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு நோயாளி இருக்கிறாங்க. ஆக எத்தனையோ இன்றைக்கி நவீன மருந்துகள், அலோபதிக் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் குணமாக்க முடியலைன்னா கூட சில மனிதர்கள், ஞானிகள், அவங்க பார்வையாலே நோய்கள் போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய ஜெனட்டிக்கலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பாரம்பரியமாக அந்த மருத்துவ அந்த உணர்வுகள் அவங்க உடம்புக்குள்ளே இருந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அவங்க பார்வையாலேயே என்ன மூலிகைகள் கொடுத்தாலும், அவங்க அந்த மூலிகை கொடுத்தா அந்த நோய் குணமாயிரும். ஆனால் நீங்களும் நானும் கொடுத்த குணமாகாது. அந்த மூலிகைகளுக்கு சக்திகள், அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய கைகளும் அவங்களுடைய உணர்வுகளும் படும்போதே அவங்களுக்கு அந்த சக்திகள் கிடைக்கிது. யானை மிரட்டின்னு இருக்கு, அதை கையில் வச்சுட்டிங்கன்னா யானையே உங்களுக்கிட்ட படிஞ்சு போகும். இப்படி சில மூலிகைகளுக்கு சில பவர் இருக்குது. அதை மாதிரி சில மூலிகைகளை தனக்குள்ள சித்திகள் பண்ணி அந்த நோய்களை நீக்கக்கூடிய வலிமை பெற அவன் சித்த மருத்துவனாக மாறுறான். ஆக தாந்திரிகம், ஆக சில மந்திரங்களை தனக்குள்ள ஜபிச்சு அதையே தவம் செஞ்சு, ஆக இதை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதன் நிலைகளில் உட்காந்து அதை அடைஞ்சி அவன் இப்போ மற்றவங்களை வசியப்படுத்துறது, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கறது, அப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. சில மனிதர்களுக்கு நல்லது பண்ணுவதற்காக சில சித்திகளை பண்ணி மந்திரங்களை ஜபிச்சு தாந்திரிக முறைகளில் அவங்க அதை சித்தி பண்ணி அதன் நிலைகளில் அவங்க வெளிப்படுத்துகிறவங்களும் சித்தராக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பிரான்ச்சஸ். இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, பல்மனாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் டாக்டர் தான் எல்லாரும், ஆனால் ஒவ்வொருத்தரும் பிரான்ச்சஸ். கார்டியாலஜிக்கிட்ட போனோம்னா நுரையீரலில் பிரச்சனை, நீங்கள் பல்மனாலஜிஸ்ட் கிட்ட போகணும் தான் சொல்லுவாங்க, இவர் பார்க்க மாட்டார். அதை மாதிரி சித்தர்கள் அவங்க என்ன சித்து பெற்றிருக்கிறார்களோ அந்த சித்து அவங்ககிட்ட வேலை செய்யும். திடீர்னு உடலை விட்டு உயிரை வெளியில் போகக்கூடிய சித்திகளை நான் பெற்றிருந்தேன்னா அதை மட்டும் நான் என்னால் செய்ய முடியும். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த உடம்பை விட்டுட்டு நான் வெளியில் போய் திருப்பி இந்த கூடை விட்டு கூடு பாயக்கூடிய அந்த சித்திகளை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா, அதை நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன், அதை நான் சித்தி அடைஞ்சிருக்கிறேன்னாக்கா நான் உடம்பை விட்டுட்டு திருப்பி என்னுடைய ஆன்மா வெளியில் கொண்டு போய் திருப்பி என்னுடைய கூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த தன்மைகள் நான் உருவாக்க முடியும். அதை நான் சித்தி பெற்றிருக்கிறேன். இப்படி பல அற்புதங்களை செய்யக்கூடிய சித்திகளை நான் பெற முடியும். இது சித்து.
சித்தன். மகரிஷி, மகா அப்படின்னா பெரியது, உயர்ந்தது, அளவே இல்லை. ரிஷி அப்படின்னாக்கா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், அதுக்கு பேர் ரிஷி. ஆக யார் ஒருவர் நம்முடைய உயிரை, சர்வத்தையும், இந்த பிரபஞ்சத்தையே தனக்குள்ள அடக்கக்கூடிய ஒரு சக்திகளை, இயற்கையை தனக்குள்ள அடக்கி ஆளக்கூடிய ஒரு வலிமை பெற்றிருக்கிறானோ, தீமைகளை பொசுக்கக்கூடிய ஆற்றல் எவனுக்கு உருவாக்கப்பட்டிருக்கோ, எவன் ஒருவன் மற்றவர்களுடைய தீமைகளை தூய்மைப்படுத்துகிறானோ, எவன் ஒருவன் அவனுடைய உயிரை ஒளியா மாற்றி மற்றவர்களுடைய உணர்வுகளை ஒளியாக மாத்துறானோ, சர்வ வல்லமை படுத்திருக்கான், அவன் மகரிஷி. மகா, சர்வமும் தனக்குள்ள படைக்கக்கூடிய ஆற்றல் ஒருவனிடத்தில் இருந்துச்சுன்னா அவன் மகரிஷியாக மாறுறான். இது போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.